பாக்குறதுக்கு தான் சின்ன அளவுல இருக்கான். ஆனா இவனுக்கு 4 பேர் இருக்கு. ஒன்னு கோல்கப்பா, இன்னொன்னு ஃபுல்கி, இன்னொன்னு புச்கியா, இன்னொன்னு பானிபூரி அப்படிங்கிற இந்த சின்ன இவனுக்கு 4 பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி அழைப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல பானிபூரி தான் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய ஆள் வரைக்குமே எல்லாருமே விரும்பி சாப்பிடுற ஒண்ணு பானிபூரி. பானிபூரியோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பானிபூரி மகாபாரத காலத்துல இருந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. திரௌபதி அவங்ககிட்ட வந்து குறைஞ்ச பொருட்களை வச்சு ஒரு உணவு உண்டாக்கிடுவா அப்படின்னு சொல்லும் போது அவங்க இந்த பூரியையும் உருளைக்கிழங்கையும் காரம் புளிப்பு அதெல்லாம் சேர்ந்து ஒரு இதை பண்றாங்க. அதான் பானிபூரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை. அதுக்கு அதையும் தவிர இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா யூபி பீகார்ல இதை வந்து ஃபுல்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்கில இருந்து வந்த உணவு தான் அந்த பானிபூரி அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் இதுல கன்ஃபார்ம் ஆயிட்டு, இது வந்து இந்தியன் ஃபுட் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஆனா இது வந்து வட இந்திய ஃபுட் தான், அது வந்து ரொம்பவே தெளிவான கன்ஃபார்ம் ஆயிட்டு. அதனால இது வந்து வட இந்தியால தான் பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்தியாச்சு. இந்த பானிபூரிக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கா அப்படின்னு இப்பதான் தெரியுது அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.